ஹலோ நண்பா நம்பிஸ். இப்போ நம்ம என்னென்னா நம்ம லேப்டாப்பில் விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகலான்னு பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பிரிண்டர் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு பிரிண்டர் எடுத்துருக்கேன். அதில் விண்டோஸ் 7 பூட் ஆகிருக்கு. அதை ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டைனி ஓஎஸ் விண்டோஸ் 11 ஓஎஸை நம்ம பூட் பண்ணலாம். அது எப்படி பூட் பண்ணுறதெல்லாம் வீடியோவில் போக வாங்க. சர்ச் பாரில் சிஎம்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் வந்து நான் டைப் பண்ணுறது அப்படியே டைப் பண்ணுங்கள். எந்த டிஸ்க்கோ அது ஃபார்மேட் ஆகும். அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதை லைனாக பாருங்கள். தொடக்கம், இனிய தொடக்கம். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்க் வந்து டிஸ்க் 2. அதான் 29 ஜிபின்னு காட்டுது பாருங்க. நம்ம போட்டிருக்கிறது 32 ஜிபி. அதை தான் ஃபார்மேட் பண்ண போகிறோம். பாருங்க. இப்போ வந்து நம்ம டிஸ்க்கு வந்து ஃபார்மேட் பண்ணியாச்சு. பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ணியாச்சு. ஃபார்மேட் பண்ண பென்ட்ரைவை எக்ஸிட் இதில் வந்து கமெண்ட் ப்ராப்ளம் எக்ஸிட் கொடுத்து நம்ம இந்த பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆச்சான்னு செக் பண்ணிக்கிறோம். எக்ஸிட் கொடுத்தாச்சு. பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பென்ட்ரைவை வந்து நம்ம ரூஃபர்ஸ்னு ஒரு ஆப் வழியாக பூட் பண்ணுவோம். ரூஃபர்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். பென்ட்ரைவ் செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஓஎஸ் வந்து ஐஎஸ்ஓ ஃபைலில் இருக்கும். நம்ம ஓஎஸ் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஓஎஸ் செலக்ட் பண்ணுறோம். டைனி ஓஎஸ் இருக்குது. ஓப்பன் கொடுத்தாச்சு. ஓப்பன் கொடுத்த பிறகு ஜிபிடியா எம்பிஆராக இருக்கும். எம்பிஆர் கொடுங்க. எம்பிஆர் தான் நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் ஆகும். எம்பிஆர் கொடுத்துக்கோங்க. எம்பிஆர் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஷன் வரும். இது ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு நான் உள்ளே ஏற்கனவே ஃபைல் இருந்தால் டெலீட் ஆகாமல் இருக்கும். டெலீட் கொடுத்துட்டு ஃபைல் கொடுங்க. இது ரொம்ப நேரம் ஆச்சு. நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஆனால் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்கக்கூடாது. க்ளோஸ் ஆப்ஷன் இருக்கிறது. க்ளோஸ் ஆப்ஷன் கொடுங்க. எல்லோரும் டக்குன்னு ஸ்டார்ட் கொடுத்தா மறுபடியும் பூட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் எல்லோரும் பண்ணுற ஒரே தப்பு. ஸ்டார்ட் கொடுக்க வேணாம், க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பென்ட்ரைவ் பூட் ஆச்சான்னு பார்க்குறோம். டைனி 11 ஓஎஸ் வந்து பூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லா ஓஎஸ் இருக்குது. கரெக்டாக செட்டப் ஃபைல் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பு நமக்கு வந்திருக்க கவர்மெண்ட் லேப்டாப்பில் நம்ம ஓஎஸ் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் இதான் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்த லாஸ்ட்டாக கொடுத்த லெனோவோ E4125 லேப்டாப் மாடல் கட்டுன்னு பாருங்கள். அதை திருப்பி வச்சுட்டேன் பாருங்கள். இதுதான் கவர்மெண்ட்டில் கொடுத்த கடைசி லேப்டாப், கடைசி தலைமுறை. இப்போ இந்த லேப்டாப்பில் வந்து விண்டோஸ் 10 ஓஎஸ் இருக்குது. இந்த 10 ஓஎஸ் பதிலாக தான் நம்ம விண்டோஸ் 11 போட போகிறோம். வாங்க போட்டு பார்ப்போம். பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம காட்டுது பாருங்க. டைனி 11 காட்டுதா. பென்ட்ரைவில் வந்து டைனி 11 விண்டோஸ் 11 ஓஎஸ் இருக்குது. பென்ட்ரைவ் காட்டுது பாருங்க டைனி 11. இப்போ வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறோம். ஷட் டவுன் பண்ணிட்டு லேப்டாப் ஆன் பண்ணணும். கொடுக்கும்போது இந்த மாதிரி காட்டும். நம்ம பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருந்தோன்னா யூஎஸ்பி ஹெச்டிடின்னு கட்டுவாங்க. யூஎஸ்பி பாஸ் டைப் இந்த மாதிரி கட்டும். இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி எரர் வரும். கவர்மெண்ட் லேப்டாப் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் போடுறீங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும். இது நம்ம பயாஸ் செட்டிங்கில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும். UEFI மோடில் சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பயாஸ் செட்டிங்கில் போயாச்சு. பயாஸ் செட்டிங்கில் எல்லாம் போனதுக்கப்புறம் அதில் நெக்ஸ்ட் இதில் போவோம். செக்யூரிட்டி பூட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இது லெகசி சப்போர்ட் இருக்குதுங்க. பூட் மோட் இதில் போய் நம்ம வந்து UEFI மோடை செலக்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. F10 கொடுத்து சேவ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். எது சேஞ்ச் இல்லை. F10 கொடுத்து சேஞ்ச் பண்ண வேண்டியதான். இது நான் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சும்மா செக் பண்ணி பார்த்தேன். இப்போ மறுபடியும் பூட் பண்ணுங்கள். F12
பூட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பென்ட்ரைவோட இது காமிக்கும், நேம் காமிக்கும், கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த எரர் வந்துச்சு. இந்த எரர் என்னென்னா பென்ட்ரைவ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலைங்கிற மாதிரி எரர் வந்துச்சு. மறுபடியும் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் போடுங்க. பென்ட்ரைவை போடனா அந்த எரர் போயிடும். வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மறுபடியும் இதை திரும்ப ரிட்டர்ன் போட்டதுக்கப்புறம் அந்த எரர் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்து ஓஎஸ் ரன் பண்ண முடியும். எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருப்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்டுருக்கேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ரன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுது, பார்ப்போம் வாங்க. இங்கே சுற்றி முடிக்கக்குள்ளே என் உசுறு போயிடும் போல். இன்ஸ்டால் ஆகும்போது தான் ரொம்ப டைம் எடுக்குது. டைம் எடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஓஎஸ் வெற்றிகரமாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே ஸ்டார்டிங் ஆகிட்டு உள்ளே போக போகுது. இது போக எப்படி கொஞ்சம் மணி நேரம் ஆகும். இங்கே பாருங்கள். இந்த பார்க்கட்டும் ஃபாஸ்ட்டாக போ. வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதாங்க விண்டோஸ் 11ஓட லோகோ. இந்த மாதிரி வந்தப்போ இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரி கேட்கும். கண்ட்ரியில் வந்து நம்ம இந்தியா, நீங்கள் எந்த நாடாக இருந்தால் அதை நாடை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியா. இதில் வந்து கீபோர்டு வந்து இங்கிலீஷ் இந்தியா கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்டரி கீபோர்டு வேணுமா கேட்குது. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது ஒய்ஃபை ஆப்ஷன் வரும். இது நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ண வேணாம். ஐ டோன்ட் லைக் இட் ஒய்ஃபை கொடுங்க. இதில் வந்து கண்டினியூ வித் லிமிட்டட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து நேம் கொடுக்கணும் டிவைஸுக்கு. அவங்க கஸ்டமர் நேம் வந்து சரவணனால நான் அவங்க நேமை கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு இப்போதைக்கு நம்ம போட வேண்டாம். அது கஸ்டமர் ரிக்யூர்மெண்ட் அவங்க இப்போ வேணுன்னா போட்டுக்கிட்டோம். இதில் உள்ள எல்லாமே ஆஃப் பண்ணிக்கிறோம். இது ஆஃப் பண்ணக்கூடாது, பட் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நமக்கு ஓஎஸ்க்குள்ளே பூட்டாகி உள்ளே போய்கிட்டு இருக்கும். அவ்வளோதான், ஓஎஸ்க்குள்ளே வந்துருச்சுங்க. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது. இதுவும் ஓகே தான். விண்டோஸ் 10 அளவு விண்டோஸ் 10 மாதிரி லேக்லாம் ஆகலை. கொஞ்சம் இது நல்லாவே இருக்குது. நமக்கு கவர்மெண்ட் லேப்டாப்பில் விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகிருச்சு. நமக்கு செக் பண்ணி பார்க்குறோம். விண்டோஸ் 11 என்ன போட்டுருக்கு. விண்டோஸ் 11 ப்ரோ எஜுகேஷன் வாய்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு.
இதே மாதிரி அடுத்த ஏதோ ஒரு வீடியோ கண்டென்ட்டை கொண்டு வரேன். எனக்கு கண்டென்ட் என்னென்னு தெரியல, கொண்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த